48ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. 92ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. 97 ஒருவர் வாசிங்க. வாசிக்கிறோம். 119 திருப்புங்க. 119 48 சீக்கிரம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். அடுத்த 92 கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். அல்லேலூயா. என்னத்தை தியானிக்கணும்? உமது பிரமாணங்களை தியானிக்கணும். ஒரே சிலவர் என்னத்தை தியானிக்க தெரியுமா? எல்லாரும் என்ன இருக்கிறான், இதைத்தான் தியானிக்கிறோம். எல்லாரும் என்ன மாத்துறான், எல்லாரும் என்ன செய்யலாம், எல்லாரும் கைவிட்டாங்க. இதை போல என்ன கைவிட்டார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? என் தம்பி அடிக்கடி சொல்லுவான், நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்து எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நீங்க இப்படியே இருங்க. என்ன செய்யறது? நம்ம ஊழியமாக்கும். வாரம் எல்லாம் வா, நல்லா இரு, போர் நேரம் போ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரையும் பார்த்து நான் வேலை செய்யணும். அதனால ஒரு போதர் இந்தியாவில் சொன்னார், டேய் உன்னோட இருந்து 107 பேர் போயிருக்கிறாங்க அங்க எங்க வெளிநாடு. ஆமா, எல்லார்ட்டையும் சொல்லி இலங்கை மணிக்கு ஒரு 1000 நாங்க அப்படி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரு கதைக்குதானே இல்லை, அவன் கதைச்சான கதை காட்டி என்ன, என்னை நடத்தினவர் கர்த்தர், என்னை அழைத்தவர் கர்த்தர், மரணம் என்னை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால ஒரு நாள் மனுஷனை நம்பாதீங்க, புலம்பல் பாடாதீங்க. என்னத்தை தியானிங்க? வசனத்தை தியானிங்க. தாவீது சொல்றார், நான் ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தை தியானி. அடுத்த வாசிக்க 97 2. அடுத்த 97 மத்தியால். இன்னொரு வாசிங்க, தலைவாசி எடுக்கலேனும். 119 119ஆம் சங்கீதம் 92. ஆமென். தாவீது என்ன சொல்லுகிறார்? நாள் முழுதும் என்ன தியானம்? ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய தியானம் என்ன? ஐயோ இஸ்டேல் அடிக்கிறோம், மண்ணெண்ணெய் இல்ல, கேஸ் இல்ல, எது இருக்கோ இல்லையோ கர்த்தர் நம்மை நடத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஐயோ பணம் இல்ல, நாங்க போடுற பாடு தெரியுமா, வாடகை எல்லாத்தையும் கர்த்தர் நடத்துவோம். நடத்தினாரா இல்லையா? 3ஆம் மாசம் 15ஆம் தேதி மட்டும் நடத்தலையா? ஐசாக்க ஆண்டவர் நடத்துறார். டென்ஷன் வரும், பதட்டம் வரும், ஆனாலும் கர்த்தர் கைவிடாத தேவன். அல்லேலூயா. 97 இன்னொரு வாசிக்காதா? 97 ரைட். 92 92 92 பாருங்க. எத்தனை பேர் எத்தனை தடவை செத்திருப்போம் வேதம் இல்லாட்டி. கர்த்தர் நம்மை நடத்தும். வேதத்தை நேசிங்க, வேதத்தை தியானிங்க, வேதத்தை தியானிக்க கர்த்தர் நம் வாழ்க்கையில பலம் தருவார். ஆமென். மாடு என்ன செய்யும்? மாடு ஆடு எல்லாம் என்ன செய்யும்? மாடு ஆடு எங்கேயும் மண்ணுல கிடந்தா அதை பார்த்தோன்னு எங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இப்படி நான் வேதம் போட்டு தியானிக்கணும். ஆமென். இதுதான் தியானம். இந்த மாடு வயிற்றுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து ஆசை போட்டு அதை செரிமானமான அளவு திரும்ப திரும்ப சாப்பிடுறது போல வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானி. அல்லேலூயா. படுத்திருக்கும் பொழுது ஒரு வசனத்தை தியானி, ஜெபம் பண்ணும் பொழுது வசனத்தை தியானி, வேலைக்கு போது வசனத்தை தியானிங்க, வீட்டுல வேலை செய்யும்போது கஷ்டத்தை தியானிக்காதீங்க. வீட்டு பிரச்சனை தியானிச்சா என்ன வரும்? மெண்டலே ஆயிரம் மாதிரி இருக்கும். வீட்டு பிரச்சனை தியானிச்சோமா இல்லையா? வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் தியானிச்சா நாங்க எப்பயோ அங்கோடைக்கு போக வேண்டிய நாம இன்றைக்கும் கர்த்தர் நம்ம உயிரோட வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிப்போம். அல்லேலூயா. விடாம தியானிங்க. வயசு போன நம்பர்ல வேதத்தை படிங்க. ஒரு 95 வயசுல ஒரு அம்மா நான் சந்திச்சேன், இறந்துட்டாங்க. பொட்டையனால கத்தோலிக்க அம்மா தான். அவ வாயை திறந்தாலே சங்கீதம் தான். நான் போனாக்கணும், வாடா உட்கார்றா பக்கத்துல வா, நான் உட்காருவேன். அவ இப்ப திருப்பலி சொல்றங்கள் எல்லா சங்கீதம் சொல்லுவா. கடைசியா சொல்லுவா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ என்ன ஆசீர்வதி. 98 வயசு, கண்ணாடி போடல, வேதத்தை நேசிக்கிற தாயார், 11 பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்டா நீங்க வேதத்தை தியானிங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க வேதத்தை படிங்க, நீங்க வேத வசனத்தின்படி மாறி பாருங்க. கர்த்தர் குடும்பத்தில் பெரிய காரியம் செய்வார். எழுப்புதல் என்றா என்ன? நானும் நீயும் மாறுவதா எழுப்புதல். அல்லேலூயா. இது இடர்லாம் கொஞ்சம் எல்லா விசுவாசியும் வந்து இந்த சேச்சில இருக்க இடமில்ல இருக்கிறதுல எழுப்புதல் இல்ல. அது இன்றைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா எழுப்புதல், வசனத்தின் எழுப்புதல் உனக்குள்ள வந்தா அது உன்னை மாற்றும். நீ பார்க்கிறவரை மாற்றும், நீ பேசுகிறவரை மாற்றும், உனக்கு எதிராக எழுப்புகிறவரை மாற்றும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எழுப்புதல் மனம் திரும்புவதை எழுப்புதல், மனம் மாறுவதை எழுப்புதல், வசனத்தின்படி சார்ந்திருப்பதை எழுப்புதல். அடுத்த வசனத்தை வாசிங்க. 148 168 162 148 வாசிங்க. 48 சீக்கிரம். உமது வசனத்தை தியானிக்கும்படி
உமது வசனத்தை தியானிக்கும்படி. குறித்த ஜாமங்களுக்கு முன்னே எத்தனை பேர் ஜாமத்தில் எழுப்பி வசனம் தியானிக்கிறீங்க? தியானிக்கணும். உமது வசனத்தை தியானிக்கும்படி. பாருங்க, தாவீது சொல்றார், நான் வசனத்தை தியானிக்கும்படி ஜாமத்தில் எழுந்து நிற்கிறேன். அடுத்த வசனம் 162. மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிப்பது போல. அல்லேலூயா. என்னதுல வாழ்றாராம் தாவீது? வார்த்தையின் பேர்ல வாழ்றார். இந்த பாருங்க, வார்த்தையை சொன்னாலே எனக்கு கிறிஸ்தவ பிடிக்கல, அவன் கிறிஸ்தவனே கிடையாது. எழுப்புதல், ஃபயர் ஃபயர் ஃபயர். என்ன ஃபயர்? வசனத்தின்படி நீ மாறாம ஃபயர் சொல்லி வேலை இல்ல. நீ நானும் வசனத்தின்படி மாறும் பொழுது தேவனுடைய அக்கினி நம்மை மாற்றும், நம் குடும்பத்தை மாற்றும், நம் வேலை ஸ்தலத்தை மாற்றும், நம் வருமானத்தை மாற்றும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை தேவன் செய்வார். அல்லேலூயா. செய்ய வேண்டியதை செய்யாம சும்மா உசுப்பேத்தி கொண்டு உணர்ச்சி வசப்படுவதில் கிறிஸ்தவம் கிறிஸ்தவமாயிருக்கும். 165. உம்முடைய வேதம் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. என்ன? வேதத்தை தியானிக்கிறவனுக்கு, வேதத்தை நேசிக்கிறவனுக்கு என்ன சமாதானம் உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. அவனுக்கு ஒரு நாளும் இடறல் இல்லை. அல்லேலூயா. எது எப்படி ஆனாலும் நாங்கள் இடற மாட்டோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். 174. அல்லேலூயா. என்ன மகிழ்ச்சி? பணம் மகிழ்ச்சி அல்ல, உன் தொழில் மன மகிழ்ச்சி அல்ல, உன் வேத தியானம், வேதம் உனக்கு மன மகிழ்ச்சியா இருந்தால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஆமென். வேதத்தை தியானிப்போம், வேதத்தின்படி வாழ்வோம், வேதத்துக்கு பிரியமாய் உபயோகமாயிருப்போம். 1ஆம் சங்கீதம். அவருக்கு பிரியமாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். 1ஆம் வசனம், நடக்காத நிற்காத